ஹாய் கைஸ். நான் கோலமே போடுறது இல்லையா, இப்போ யாரும் கேட்கறதில்ல. ஒரு 2-3 பேர் கேட்டுட்ருக்காங்க கோலம் போடுங்கன்னு. நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க கோலமும். அதுக்காக ஏன் கோலம் போடுறதில்ல அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு குட்டிம்மா இருக்காங்கல்ல, குட்டிம்மா சாட்சி வர்தினிம்மா, என் பேத்தி. அவள் போடவே விடுறதில்ல. கோலம் போட்டோம்னா அது அவளும் போடுறேன்னு கோலத்து மேலே நடப்பா போவா. சரி, அவள் இல்லாமல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டுக்குள்ளார போய் போடுறது. இந்த பார்ட்டில் போடுவேன் அவளுக்கு தெரியாமல். ஆனால் மேலே பாருங்கள், ஷீட்டு அடிக்கிற வெயிலில் நின்று போடவே முடியல. என்னால் போடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ரெண்டாவது ஒரு இடம் தேர்ந்தெடுத்து, என் ரூமில் போட முடியறதில்ல பாப்பா இருக்கிறதுனால. சரி, ரெண்டாவது ஒரு இடம் தேர்ந்தெடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே குடோன் மாதிரி இருக்கும் இந்த ஏரியா. பாருங்க, குடோன் மாதிரி இருக்கா. இதுலேயும் என்னால் நின்று போட முடியல. ஒரே வேர்வை, அடிக்கிற வெயில் கொஞ்சமாகவா அடிக்குது. வெயில் அடிக்கிறது தாங்கலை. அதுவும் போட முடியல என்னால். நானும் ஒரு நாள் போட்டு ஒரு 5 கோலம் போட்டேன். பேஜ் ஒரு 8 பேஜ் வரைக்கும் போட்டேன். எனக்கு மயக்கம் வந்துடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. சரி, அது ஒன்றும் நம்ம போட முடியல அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஒரு நாள் திண்ணையில் போட்டேன். திண்ணையில் போட்டோம்னா போட்டுக்கிட்டு இருக்கும்போது யாராவது இந்த பக்கம் வர்றாங்க போகிறாங்க, ஒரு மாதிரியாக இருக்குது. அங்கேயும் பாப்பா வந்துடுவா, தெரியாமல் தான் போடணும். ஸ்கூலுக்கு போயிருக்க நேரம் எனக்கு ஒர்க் இருக்கும், அதனால் போட முடியாது. இப்படியே போயிட்டுருக்கு. அதனால் என்ன ஐடியான்னு பார்த்து இந்த போர்டு ஒன்று எங்கள் மருமக வாங்கி கொடுத்தாங்க, இந்த ஒயிட் போர்டு. ஆனால் இது பிளாக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் இதில் இந்த இது இருக்குது. இன்னும் நாங்கள் பிரிக்கலை, இனிமேல் தான் பிரிக்கணும். பார்க்க நல்லா இருக்குது. உள்ளேயே இந்த போர்டில் இருக்குமா டிசைனு, இல்லை பேப்பர்ஸில் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. லேமினேஷன் பண்ணியிருக்கு. இது எதுலையாவது ஒட்டிக்கிறதுக்கா என்னன்னு தெரில. இங்கே 2 இருக்குது, காந்த மாதிரி இருக்குது. நான் பார்க்கணும் இது என்ன மெத்தட்னு, பிரித்து தான் பார்க்கணும். இது ஒரு பென் இருக்குது, பார்ப்போம். இது நம்ம முடிஞ்சால் இதில் கோலம் போடுறேன். பிகினர்ஸ் இருக்காங்க, சின்ன சின்ன கோலம் போடுவோம். போட்டால் பாருங்கள். இது விலை எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டா இல்லைன்னா இதை கேட்டு ரகலை பண்ணுவோம். தெரியாமல் தான் வச்சுக்குவோம். இதுவே என்ன பண்ணுறாலோ தெரியல. 349 ரூபா போட்டிருக்கு. நல்லாயிருக்கு. ஆனால் பிளாக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஒயிட்டில் கலரில் போட வேண்டியது தான். அது பார்க்குறேன். நான் அதை பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது இந்த பென்னு இது எல்லாத்தையும் பிரித்து காமிக்கிறேன். கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வந்து பிரித்து காமிக்கிறேன். இது அப்படியே பிரிக்க முடியுதா பாரு. எங்கள் அம்மாக்கிட்ட பிரிக்கும். எங்கள் அம்மாவுக்கு நல்ல கைராசி. பார்ப்போம் நம்ம கோலம் அம்மா ஓடுதானு. லேமினேஷனை பாருங்கள். இது காந்தம் 2 தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கனாலும் வச்சு ஒட்டிக்கலாம் போல் இருக்குது. செவுத்துலையோ இல்லை பீரோவில் அது மாதிரி ஒட்டிக்கலாமா இல்லை இதை அழைக்கிறதான்னு தெரில. அதை நான் பார்க்கணும். ஒரு சமயம் எப்படியே அழைக்கிறதோ என்னன்னே எனக்கு புரியலது. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், இல்லைன்னா எங்கள் மருமக வந்தோன்னு தான் கேட்கணும். இந்த மாதிரி 2 இது இருக்குது. அப்படியே எடுத்துக்காம 2யும் திருப்பி காமி. பூ இருக்கான்னு பார்ப்போம். ஓஹோ, பூ இருக்குது. இந்த பூ அப்படியே இருக்குது. இது லேமினேஷனாக என்னன்னு தெரில. பென்னு இருக்குது, ஒரு பென்னு இருக்குது. எரேசர் இருக்குது. எரேசரில் ஒரு ப்ரஷ் எரேசர் தான் இருக்குது. இது எழுதுமா, எழுதி பாரு. இந்தா இதில் எழுது, சும்மா எழுது. ஏதாவது ஒரு புள்ளி வச்சு ஏதாவது செய். எங்கள் அம்மா ஒரு ரவுண்டு போட்டாங்க. அது போட்டு அதில் புள்ளியாக இருக்குது. அது என்னன்னு தெரில. இந்த கையால் போட முடியல. ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இதால் அழைக்கணுமா? இந்த ரப்பரால் அழைச்சி பாரு. இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் அழைச்சா போயிடுது.
ஓகே, நம்ம கோலம் போடலாம். கோலம் போடுறதுக்கு இது ஒரு நல்ல இதாக இருக்குது. ஓகே கைஸ், இனிமேல் கோலத்தில் நம்ம சந்திப்போம். இந்தம்மா குடி. கோலத்தில் நம்ம சந்திப்போம். ஓகே, இந்த காந்தம் எதுக்குன்னு தெரில, எனக்கு அது ஒன்றும் புரியல. இது இருக்குல்ல, இது எதுக்குன்னு தெரில. ஒரு சமயம் அழைக்குமோ? இல்லை, அது ஒன்றும் அழைக்கலை. இது எதுக்குன்னு தெரில. ரப்பர் தான் அழைக்குது, இது என்னன்னு தெரில. ஓகே கைஸ், மறுபடி சந்திப்போம் கோலத்தோட. ஓகே, எப்படி இருக்கீங்க? சாப்பாடெல்லாம் அனுப்புகிறேன், சாப்பிடுங்க. ஓகே கைஸ், என்னோட பேசுகிறதுல உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கா? இல்லை, என்னால் வர வச்சிங்க. உங்களோட பேசுகிறதுல எனக்கு இருக்குது. ஓகே, பாய்.